வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. உங்கள் வீடியோ வைரல் ஆகணுமா, சோஷியல் மீடியாவில் சிறப்பாக நீங்கள் சம்பாதிக்கணுமா, நான் உங்களுக்கு மாஸ்டர் கிளாஸ் எடுக்கிறேன், மாதம் மாதம் எனக்கு பே பண்ணுங்கள், இல்லை இந்த கோர்ஸுக்கு இவ்வளோ பே பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஃபோன் எடுங்க. ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட்யூம் வந்து உங்ககிட்ட நல்ல காஸ்ட்யூமாக இருந்தாலும் இருக்கிறதுலே மொக்கையான காஸ்ட்யூமாக போட்டுங்க. போட்டுட்டு இங்கே கேமரா முன்னாடி தான் செல்ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து விஜய் சார், சார் நீங்கள் வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்க வேணாம் சார், 6 சிலிண்டர் கொடுக்க வேணாம் சார், 2500 காசு வேணாம் சார், அப்புறம் 4000 கொடுக்குறேன்னு சொன்னீங்களே சார் பட்டதாரிகளுக்கு, அதுவும் வேணாம் சார், சார் நீங்கள் ஆஃபீஸ்க்கே வர வேணாம் சார், நீங்கள் வீட்லேயே இருங்க சார், நிம்மதியாக இருந்தால் அதுவே போதும் சார், வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்கள் சார், சார் அதில் வந்து ஒரு 6 மாதத்தில் படம் முடிச்சிடுவாங்க, 6 மாதம் அதிகபட்சமாக அட்லி மாதிரி எடுத்தாலும் அதில் ஒரு 100-120 நாள் தான் உங்களுக்கு டேட் இருக்கும், பரவாயில்ல சார், அது வந்து உங்களுக்கு எப்போ கம்ஃபர்ட்டாக இருக்கோ அப்போ மட்டும் போங்க சார், ஷூட்டுக்கு நடிங்க சார், வீட்லேயே நிம்மதியாக இருங்க சார், போதும் சார், ப்ளீஸ் சார், போதும் சார், அந்த ஆட்சியே எங்களுக்கு போதும் சார், மற்றதெல்லாம் அதிகாரிகள் பார்த்துக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்க, வைரல் ஆகிடும். நேற்று லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம்ல, ஒரு அம்மா வந்தாங்கல்ல, வயசான அம்மா, நாங்கள் வந்து ஸ்கூல் ஓனர் அப்படின்ட்டு இருந்தாங்க, 5வது பில்டிங்கில் டாஸ்மாக் இருக்குது, 40 வருஷமாக போராடிட்டு இருந்தேன், விஜய் சார் வந்தார், 717 கடையை மூடுவேன் அப்படின்னாரு, மூட்டாங்க பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்து போட்டாங்க, ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அடுத்து சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து வீடியோ எடுத்து போட்டார், கடை ஓப்பனில் தான் இருக்குது. அப்போ இந்த அம்மா எப்போ போய் வீடியோ அடிச்சு, கடை திறக்கிறதுக்கு முன்னாடி 12 மணிக்கு கடை திறப்பாங்கன்னா இந்த அம்மா 11 மணிக்கு போய் எடுத்துருக்கு போல இருக்குது. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து அந்த பக்கம் வந்தேன், கடை மூடி இருந்தது, என்னண்ணா கடை மூடி இருக்கு அப்படின்னு கேட்டேன், ஆமாம் மூடி இருக்குன்னு சொன்னாங்க. மூடின கடையை மூடி இருக்குன்னு தானே சொல்லுவாங்க, திறந்துருக்குன்னா சொல்லுவாங்க. 40 வருஷம்ன்றாங்க பாருங்களேன், அதுவே அவ்வளோ பெரிய உருட்டு. அது இந்த வயசில் இவ்வளோ பெரிய டுபாக் ஒரு வேலை தேவையாம்மா உனக்கு? 1983 எம்ஜிஆர் அவர்கள் தான் முதல்ல இதை எடுத்துகிட்டு வர்றாரு. ஆனால் ரீட்டைல் ஆனது, கடையை கவர்மெண்ட்டை நடத்த ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 2003 ஜெயலலிதா பீரியடில். ஸோ 2003 இப்போ பார்த்தீங்கன்னா 23 வருஷம்தான். இது முதல்லையே ஜெயலலிதா ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தாங்களே, அப்பயே வந்து கடையை போட்டாங்களா அங்கே இவங்க ஸ்கூல் பக்கத்தில், அதுவும் உருட்டு தான். ஆனால் 40 வருஷமாக போராடிட்டு இருந்தேன், ஒரே நாளில் விஜய் சார் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு, நன்றி அப்படின்லாம் வீடியோ போட்டாங்க, அது வைரல் ஆகிடுச்சுங்க, பிச்சுட்டு போயிடுச்சுங்க. இப்போ அந்த அம்மா வந்து மறுபடியும் வீடியோ போடுதுங்க திரும்ப உட்காந்துக்கிட்டு. அது வந்து நான் பார்க்கும்போது மூடி இருந்துச்சு, மூடி இருக்குன்னு கேட்டேன், ஆமாம் மூடி இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் வீடியோ போட்டேன். ஆனால் ஒரு நாள் மூடுருவார் அப்படின்றாங்க. ஒரு நாள் மூடுருவாரா? 40 வருஷம் போகிறான்னு நீங்கள் எங்கே போகிறான்னு அந்த ஃபோட்டோ ஒன்றாவது காட்டுங்க, இல்லை நீங்கள் மனு எழுதியிருப்பீங்களா அதை ஒன்றாவது காட்டுங்க, உங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பீங்களே எங்கே அதை காட்டுங்க. தேவையில்லை. ஏன்னா தான் இருக்காங்களே நம்ம வாரியர்ஸ், அப்படியே பறக்க விடுவாங்க லைக்ஸையும் ஷேர்ஸையும். கூச்சமே இல்லாமல் அந்த அம்மா திரும்ப வந்து பேசுதுங்க. ஆனால் என்ன வேடிக்கைன்னா, அந்த நிர்வாகியே வந்து அங்கே பேசுகிற, அப்படி அந்த ஓனரே வந்து அவர் வந்து சொல்லும்போது, எங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு தூக்குறாங்கல்ல அந்த லிஸ்ட்டில் இந்த கடையே இல்லையா, ஃபஸ்ட் லிஸ்ட்டில் கடையே கிடையாது, மேபி அடுத்த லிஸ்ட்டு வரலாம் அப்படின்றாங்க. இப்போ லிஸ்ட்லேயே பேர் இல்லாத ஒரு கடையை மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு பரப்பி, அதுவும் இந்த வயசில் தேவையாம்மா இது உங்களுக்கு? வைரல் ஆகிட்டாங்க அவங்க. அது மூடலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமாவது நான் போராடிட்டு இருக்கேன், மூடுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது கோரிக்கை வைக்கணும்ல, அப்போ மூடணும் அப்படிங்கிறது இல்லை அவங்க எண்ணம், வைரல் ஆகணும். வைரல் ஆகிட்டாங்க, சிம்பிளில். இதில் ராஜ்மோகன் பட்டிமன்ற பேச்சாளர் இருந்தார்ல, அப்புறம் எம்எல்ஏ ஆகிட்டார். இவர் நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து ஒரு கடை வாசலில் வெயிலில் உட்காந்து எலெக்ஷன் தேர்தல் பண்ணியும் போது அந்த ஃபோட்டோலாம் அப்போயே பார்த்தேன், நல்லா ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்லாம் சிரிப்பாக இருந்தது. ஆனால் ஆச்சரியமாக ஜெயிச்சிட்டாங்கல்ல, நம்ம அதை எதிர்பார்க்கவே இல்லைல்ல. எம்எல்ஏ ஆகிட்டார், மினிஸ்டர் ஆகிட்டார். இவர் வந்து பதவி பிரமாணம் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆண்டவன் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரை காட்டினா, அப்படி அப்பயே நம்ம சொன்னோம். அங்கே மட்டும் இல்லைங்க, சட்டமன்றத்துலேயும் அதே தான் பண்ணுறாரு, ஆண்டவன் மீது ஆணையாக அப்படின்னு. விஜய் சார் உஷாராக இருங்க சார் இந்த மாதிரி ஆள்கிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, இப்போ சமீபமாக மாட்டார். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், தென்றல் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ செருப்பு கூட இல்லாமல் வராருன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் தமிழ் இருக்காங்கல்ல, வருவோம் அவங்களுக்கு. அவங்க தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. செருப்பு கூட இல்லை, அவர்கிட்ட கார் இல்லை, எம்எல்ஏ எவ்வளோ சிம்பிளாக வராரு பாருங்க அப்படின்லாம் வந்து உருட்டினாங்கல்ல. கடைசியில் எடுத்து அஃபிடவிட் அவர் தாக்கல் பண்ண, அவர் சமர்ப்பித்த அஃபிடவிட் எடுத்து பார்த்தா 3 கோடி ரூபா சொத்து, கிட்டத்தட்ட 2.25 கோடி சொத்து, 2 லட்ச ரூபா பைக்கு,
இங்கே நகைலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகுதுங்க. நகை கடையை வைக்கலாங்க, அந்த லெவலில் இருக்குங்க. அவ்வளோ சொத்து இருக்குது. பேங்க் பேலன்ஸ் எங்கேயோ இருக்குது 30 லட்சம். இவ்வளோ சொத்து இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத எளிய வீட்டு பிள்ளைனாங்களே. இப்போ ராஜ்மோகன் அவர்கள் மேடை கிடச்சதை பயங்கரமாக ஆற்று வரல. இப்போ மாட்டிக்கிட்டார் தலைவர். இங்கே வந்து சார் ஃபோன் பண்ணாராம், விஜய் சார் முதல்வர் அவர்கள் ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு பரிசு வச்சுருக்கேன் அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா ஏதோ பேனா ஏதோ கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போக, மறுநாள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஜீப் பேட்ரோல் வந்து நிற்குது. அப்புறம் போகிறோம், உள்ளே போனால் ஒரு இருக்கையில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு அமைச்சர்னு போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டாரு. தர்மத்தாயின் தவ புதல்வன் அப்படின்லாம் பாராட்டுறாரு. அதெல்லாம் பாராட்டுங்க, ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆண்டவன்லாம் சொல்லிட்டார்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்னு பார்த்தா இப்போதைக்கு விசுவாசம், நாளைக்கு முதுகில் குத்த போகிறாங்கன்றது வேற. ஆனால் இப்போதைக்கு அது விசுவாசமாகவே இருந்துங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்த மாதம் அம்மா வீட்டுக்கு எப்படி வாடகை கட்டுறதுன்னு தெரியாமல் இருந்த என்ன ஒரு அமைச்சர் ஆக்கின பெருமை இவருக்கு தான் சேரும் அப்படின்னு போட்டாரு பாருங்க ஒரு பிட்டு. அங்கே தான் தலைவன் மாட்டினார். பட்டிமன்றத்தில் பேசும்போது கூட எடுத்து பார்க்க மாட்டாங்க, கிராஸ் செக்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே எல்லாருமே நீங்கள் எலெக்ஷனில் நின்றுருக்கீங்க, அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கிறீங்க, எடுத்து பார்ப்பாங்கல்ல. அப்படியாப்பா, வாடகை கட்ட கூட காசு இல்லையாப்பா, இன்னும் எடுத்து பார்ப்பாங்கல்ல. இவருடைய பழைய வீடியோவில் இவர் சொன்னதே பார்த்தீங்கன்னா 28 நாளில் பார்த்தீங்கன்னா, அதை பிப்ரவரியை சொல்லியிருப்பார் போல இருக்குது, 28 நாளில் 1.5 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கேன். நல்லா சம்பாரிச்சிருப்பார், நல்லா வியூஸ்லாம் கூட போவோம் அப்போ யூடியூபராக இருக்கும்போது அவர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புட் சட்னி அங்கேருந்தானே வந்தா அப்படி அவர் ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இவர் ஓனராக வேறு சில சேனல்களில் இருக்கலாம், வச்சிருக்கலாம், அது மூலிமா வருமானம் வரலாம். அதான் சொல்கிறாங்க 23 லட்சம் ஆண்டு வருமானம்லாம் சொல்கிறாங்க. இவருக்கு சொந்த வீடு இருக்குது, 2 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குங்க. 2 கோடி ரூபாய்க்கு சொத்து, காரு. இவ்வளோ வசதியான ஆள் அடுத்த மாதம் அம்மா வீட்டுக்கு இனியா வாடகை கட்டுற. அம்மா வீடு போயஸ் கார்டனில் இருக்கு. ஓ, இவருடைய அம்மாவை சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தா, இவருடைய அம்மா தனியாக இருக்காங்க, சொந்த வீடு கட்டிட்டு அம்மாவை தனியாக வாடகை வீட்டிலே வச்சிருக்கிறீங்க. கிட்ட இப்படி கூட நாளைக்கு வருவாங்க போல இருக்குல்ல, புதுசாக கிளம்புவாங்க போல இருக்குது. அம்மா முதியோர் இல்லத்தில் சேர்த்துருக்கோம், அந்த ஃபீஸு கட்டுறது கூட காசு இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ. எங்கே இருக்கிறாங்க, வேற ஊரில் இருக்கிறாங்களா, இல்லை இவரால் கட்ட முடியலையா? இவர் எவ்வளோ ஏழை எளிய வீட்டு பிள்ளை பாருங்க. 2 கோடி ரூபா சொத்து, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, கார் இருக்கு, வருமானம் இருக்கு, எல்லாம் இருந்தும் ஏழை. கவுண்டமணி பிரபு அவர்கள் ஒரு படத்தில் வருவார்ல, பிரபு மூட்டை மூட்டையாக பணத்தை எடுத்துகிட்டு வந்து நான் ஏழைன்ட்டு இருப்பார்ல. ஆமாம் ஆமாம், ஏழை அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி கலாச்சிட்டு இருப்பார் அப்படி. ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல. ஏற்கனவே பார்த்தோம் தென்றல்குமார் கேவி குப்பம் உருட்டுன்னு, இப்போ ராஜ்மோகன் உருட்டு வெளியே வந்திருக்கு. அடுத்து இன்னொருத்தர் இருக்காருங்க இந்த லிஸ்ட்டில், விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர், அங்கே வந்து கிணத்து கடவுன்னு நினைக்கிறேன், அங்கே எம்எல்ஏ ஆயிருக்கிறார். அவர் சொல்கிற அப்படியே வயலின்லாம் வாசிக்கிறாங்க பேக்ரவுண்டில். டீ கடை, சாதாரண டீ கடை வச்சுருந்தார்ல அவருடைய பையங்க, நான் எங்கள் அம்மா அந்த டீ கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்றாரு. அவருடைய சொத்து பார்த்தா அவர் தாக்கல் பண்ணதே பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா சொத்து இருக்கு. இன்னும் நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய வீட்டு பிள்ளைங்க. பிக் பாஸில் இங்கே வந்து 7ல் இவர் பிரதீப் வந்து கேட்டிருப்பார், இங்கே வனிதாக்கா பொண்ணு இருக்காங்கல்ல ஜோவிகா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறத கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து இவர் கடுப்பாயிட்டு இருப்பார் பிரதீப் வந்து, நீ எல்லாம் ஏழைன்னா அப்போ நான் எல்லாம் யாரு, பிச்சைக்காரனா அப்படின்னு கேட்டிருப்பார். கிட்டத்தட்ட அந்த மனநிலை தாங்க நம்மளும் இருக்கிறோம். இதெல்லாம் கோடி கணக்காக சொத்து வச்சுட்டு இருக்கிற இவங்கெல்லாம் ஏழைகள்னா அப்போ ஏழைகள்லாம் யார்ரா? இந்த கேள்வி வருதுல்ல. அப்போ நாங்கள்லாம் யார்ரா? எங்ககிட்ட இருக்கிற பட்டயமாக அது நீங்கள் வந்து திருடிக்கிறதுக்கு காசையும் இல்லாத இருக்கிறது, அது ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். அது 1000 ரூபாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கல்ல, ஏதாவது வருமானம் இல்லை, கடனில் இருக்கிறாங்கல்ல, இல்லை இந்த மாதம் என்ன பண்ண போகிறோன்னு அவங்க ஃபேமிலிக்கே இருக்காங்கல்ல, அவங்கடா ஏழைகள். ஏன்னா இவர் சொல்கிறாருங்க, அம்மா வீட்டு வாடகை இன்னும் 5 வருஷம் கழிச்சு இதையே சொன்னால் கூட ஓகேன்னு எடுத்துக்கலாம் ஒரு வகையில். ஆனால் 5 வருஷம் கழிச்சு அம்மாவின் 5வது வீட்டு வாடகை கட்ட முடியல, 4 சொந்த வீடு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. எப்படி இவங்கெல்லாம் ஏழைகள்னு கிளைம் பண்ணுறாங்க? இந்த விக்ரம் வேதா படத்தில் பார்த்தீங்கன்னா மாதவன் வந்து ஒரு அப்போ தான் ட்ரெயினி போலீஸ் ஒருத்தர் சேர்ந்துருப்பார். மற்றவங்க எல்லாருமே டுபாகூர்கள் லஞ்சம் வாங்குவாங்க, அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடுவார். கடைசியாக அந்த ட்ரெயினியை பார்க்கும்போது இன்னும் அதாவது பாதி போலீஸுங்கிற மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் சொல்லுவார், இன்னும் முழு போலீஸ் ஆகல, அதுக்குள்ளே பாதி கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் ஒரு குத்து விடுவார்ல. அந்த மாதிரி தான் இருக்குல்ல. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் தீய சக்தி, ஒரு பக்கம் ஊழல் சக்தி அப்படின்னுங்க. நீங்கள்லாம் வரும்போதே இப்படி உருட்டுறீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா சார்?
சார் இந்த அஃபிடவிட் ஓப்பனாக நீங்கள் சப்மிட் பண்ணது சார், மாண்புமிகு அமைச்சர் சார், அது ஓப்பனாக இருக்குது சார் பப்ளிக் ஃபோரமில். எப்படி சார் அது அடுத்த மாதம் வீட்டு வாடகை கட்டுறது காசு இல்லைன்னு உருட்ட முடியுது? கோடி கணக்கில், எல்லாருமே கோடி கணக்கில் சொத்து வச்சுருக்கோங்க. இப்போ எதுவுமே இல்லாத ஏழைகள், இப்போ அந்த 1000 ரூபா வந்து நேற்று வந்து இல்லைன்னாங்க, ஆனால் இன்னைக்கு போட்டாங்க. அது பின்னாடியும் ஒரு சைக்காலஜி இருக்குங்க. ரொம்ப அழகா பாருங்க. 1000 ரூபாய் போட வேண்டியதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, உங்களால் 2500 கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாருன்னு பார்த்தா நேற்று இல்லைன்ட்டாங்க. இப்போ 1000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் போட்டிருந்தா, ரெகுலராக வர்றது வந்திருந்தா எல்லாருக்கும் என்ன தோணிருக்கும்? அவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தாருன்னா 2000 ரூபா போட்டிருப்பாரு, 8000 ரூபா கூப்பன் கொடுத்துருப்பாரு, எல்லாம் போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அந்த ஃபீலிங் வரக்கூடாதுங்கிறதுனால உள்ளதும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாயும் வராது அப்படின்ற நிலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு திடீர்னு 1000 ரூபா போட்டோன்னா, எப்பா இந்த 1000 ரூபாய் வந்துச்சு சந்தோஷம்டா, எப்பா இந்த வயிற்றுல பாலை வார்த்தப்பா அப்படின்வாங்கல்ல. ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுறது. இனிமேல் அவங்க 2000 ரூபா பற்றி இல்லை 2500 ரூபா பற்றி யோசிப்பாங்க? யோசிக்க மாட்டாங்கல்ல. செம்ம ஸ்ட்ராட்டஜி இல்லை இது. இப்போ அதே தானே இங்கே பாருங்கள், எளிய வீட்டு பிள்ளை, எளிய ஒருத்தராக இருந்தால் பரவாயில்லைங்க. அந்த தென்றல் குமார், இந்த விக்னேஷ், இப்போ ராஜ்மோகன், எல்லாரும் எம்எல்ஏக்கள், இவர் மினிஸ்டர் வேற ராஜ்மோகன். எப்படிங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இதான் பட்டிமன்றம் நினச்சிங்களா சார்? சொந்த வீடு சென்னையில் வச்சுக்கிட்டு, கார் வச்சுக்கிட்டு, லட்சக்கணக்கான பணம் வச்சுக்கிட்டு, கோடிக்கணக்கான சொத்தை வச்சுக்கிட்டு ஏழைன்னு கிளைம் பண்ணுறீங்களா சார்? அப்போ ஏழைகள்லாம் என்னென்ன சார் கிளைம் பண்ணணும்? இப்போ அவங்கெல்லாம் மனுஷங்களே இல்லை அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் அவங்கள வைக்கிறீங்களா சார்? இல்லை என்ன கேட்டகரியில் சார் வச்சுருக்கிறீங்க? புது டேர்ம் ஏதாவது வச்சுருக்கீங்களா சார் கஷ்டப்படுறவங்களுக்கு? கொஞ்சம் கூட அதான் போகிற போக்கில் அடித்து விடுறது இல்லை. இதில் அதான் அந்த அம்மா சொன்னாங்கல்ல, ஒரு அக்கா வந்து ரீல்ஸ் போட்டாங்கல்ல, விஜய் சார் எங்களுக்கு வந்து சார் இந்த 2500 ரூபாய் காசு வேணாம், 6 சிலிண்டர் வேணாம், அதெல்லாம் நாங்களே சம்பாரிச்சு வாங்கிக்கிறோம் சார், நீங்கள் நிம்மதியாக ஆட்சி பண்ணால் போதும் சார். அப்புறம் என்ன ஆட்சி அது? வைரல் ஆயிடுச்சுல்ல. இதில் இந்த அன்புன்னு ஒருத்தர், ஐ மீன் அன்புவா என்ன பேர் தெரில, எனக்கு பேர் தெரில, ஒரு சின்ன பையன் ஒருத்தர் தான்ல. அந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதை சொல்லியிருப்போம், அவங்க அம்மாவுக்கு வந்து கார் வாங்கி கொடுக்கு, சின்ன பையங்க ஸ்கூல் பையன், அம்மா கார் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூப்பிட்டு போயிட்டு மகேந்திரா ஜீப்பை காட்டி யூடியூப்பில் சம்பாரிச்ச பணம்னு சொல்லும் போதெல்லாம் எல்லாம் மறந்து பார்த்துட்டே, சின்ன பையனா அப்படின்னு. சின்ன பையன் வந்து அது பயங்கர லக்ஸரியான காருங்க அது. அந்த காரு எப்படா வாங்க முடியுது உன்னால்? புது காரு, காசு எடுத்து போய் அவ்வளோ கொடுக்குறான், யூடியூப்பில் சம்பாரிச்சதுன்றான், என்னதுறான்னு பார்த்தோம்ல. கடைசியில் பார்த்தா விஜய் சார் பேசினதெல்லாம் அவர் வீடியோலாம் போட்டு மில்லியன் கணக்கில் அது பயங்கரமாக போய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்கேம் பண்ணி மாட்டினா. அப்படி சின்ன தம்பி அவர், அவனை யூஸ் பண்ணி எல்லாரையும் மண்டையை கழுவி அவ்வளோ ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வரையும் ஸ்கேம் பண்ணியிருக்காரு தம்பி. இப்போ அதுக்கும் இவங்க அஃபிடவிட்டில் ஒன்று கொடுத்துட்டு வெளியே வந்து, நான் சாதாரண டீ கடை காரின் மகன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் செருப்பு கூட போடாமல் வர்ற, கார் கூட இல்லாத சாதாரண எம்எல்ஏ, ஏழை வீட்டு பையன், இந்த பக்கம் வாடகை கூட கட்ட முடியாமல் இருக்கிற எளிய வீட்டு பையன் அப்படின்லாம் இவங்க கிளைம் பண்ணுறாங்கல்ல. விஜய் சார் கூட இருந்துக்கிட்டு, விஜய் சார் இமேஜால் ஜெயிச்சு வந்துட்டு, அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, அதே தான்ல, ஒரே ஸ்கிரிப்ட். ஆனால் மாட்டிக்கிட்டீங்க தொக்கா, ரீல் வந்து போச்சுடா சாமி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது இப்போ வந்துருக்குது, இது ஒட்டுமொத்த லிஸ்ட் இல்லை, இன்னும் எத்தனை பேர் புதுசாக பேச போகிறாங்க தெரில. ஒவ்வொருத்தர் லிஸ்ட்டாக எடுத்தால் தெரிஞ்சிடும் ஒட்டு மொத்தமாக. எளிய வீட்டு பிள்ளைகள்லாம் அதான் சொன்னாங்கல்ல, ஆல்ரெடி டிரைவர் மகனை வந்து எம்எல்ஏ ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் பார்த்தா அவர் ஒரு பினாமி பார்ட்னர் கம்பெனியில் அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் இல்லை, இதுவரை வந்த தகவலுக்கு ஏதாவது ஒன்றாவது உண்மையாக இருக்கா? இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதவ் அவர்கள், எனக்கு இன்னொன்று ஒரு சேனலில் வந்து இவங்க லக்ஷ்மி நல்லா பேசுவாங்க, பத்திரிகையாளர் அவங்க உட்காந்த ஒரு டிபேட்டில் எல்லாரும் பேசிட்டு இருந்தது என்னன்னா, இந்த மகளிருக்கு வந்து இங்கே பிங்க் பஸ் தான் கொடுத்தாங்க அவங்க டிஎம்கே ஆட்சி, ஆனால் நாங்கள் எந்த பஸ்ஸில் வேணால் போகலாங்க, எந்த பஸ் வேணால் போகலாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது வந்து டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே தான். இப்போ கன்னியாகுமரிலேருந்து இங்கே சென்னை வரணும்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு பஸ் மாறணும், பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் போய் பஸ் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி தான் சென்னை வர முடியும் அப்படின்லாம் ரிப்போர்ட்டர்ஸே பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதவ் சார் இருக்கார்ல, அவரும் அமைச்சர்ல, அவர் கொடுத்ததெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் கொடுத்த
பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பேசல, டிஸ்ட்ரிக்ட்குள்ளே ஃப்ரீலாம் பேசல. கன்னியாகுமரி டு சென்னை எந்த பஸ்ஸில் வேணாம் ஏறலாம். அக்கா, தங்கச்சி, அம்மா, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, சித்தி சாரி சித்தப்பா கிடையாது. ஸோ எல்லா பெண்களும், அத்தை, யார் வேணா எல்லாரும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கூப்பிட்டு சந்தோஷமாக போயிட்டு வரலாம். 1000 ரூபாய் 1500 ரூபாய் மிச்சமாகும். இதை வந்து தலைவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னாங்க. அவர் சொன்னது வந்து டிஸ்ட்ரிக்ட் உள்ள அப்படின்னு இல்லை, டோட்டலாக எவ்வளோ தூரம் வேணால் ட்ராவல் பண்ணலாம், எந்த பஸ்ஸில் வேணால் போகலாம். அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க சார். ஆனால் இது இருக்குது, இது ரிப்போர்ட்டர்ஸே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் உள்ளன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்க அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஆதவ் சார் அப்படி டிஸ்ட்ரிக்ட் உள்ளன்லாம் சொல்ல, தமிழ்நாடு முழுவதும் எங்கிருந்து வேணால் எங்கே வேணால் போகலாம். இதுதான் அவர் பேசினது. இப்போ வந்து நேற்று அவர் பேசும்போதெல்லாம் வந்து வில்லிவாக்கத்தில் ஸ்கெட்சு வந்து குளத்தூருக்கு போட்டிருக்கக்கூடாது, இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கார்ல உதயநிதி, அவருக்கு போட்டிருக்கணும், சேப்பாக்கம்ல போட்டிருக்கணும் அப்படின்றாங்க. ஸ்கெட்சு போட்டுருவீங்க. நம்பிக்கை நம்பிக்கை. இவர் வந்து மன்னராட்சி அப்படின்றாரு, குடும்ப ஆட்சிங்கிறாரு. இந்த பக்கம் காங்கிரஸோட கூட்டு. சரி, அது அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இவர் ஒரு கட்சியில் இருப்பார், இவங்க மாமியார் ஒரு கட்சியில் இருப்பாங்க, மச்சான் ஒரு கட்சியில் இருப்பார். இது வந்து குடும்ப ஆட்சி இல்லை. எந்த கட்சி வந்தாலும் நம்மால் ஒருத்தர் உள்ளே இருக்கணும்டா அப்படிங்கிறது செம்ம ஸ்ட்ராட்டஜி இல்லை. அப்படி போயிட்டு இருக்கு. இதில் இவர் வந்து சொல்கிறார், ஸ்கெட்சு போட்டு வரான். தளபதி டைலாக சொல்லணும்னா, வாழ்க்கை ஒரு வட்டண்டா, ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அது எல்லாருக்கும் பொருந்தும்ல சார். இதில் இந்த நியூஸ் தமிழ் இருக்குல்ல, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து முன்னாடியே வந்து கௌதமின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரில அவங்க பேர், நெறியாளர்னு. அந்த ஆங்கர் அம்மா வந்து அக்கா வந்து தாவைக்காக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஃபயர்லாம் விட்டுருந்தாங்க. நெல்சன் அவர்கள் பேசும்போது இவங்க தான் நக்கலாக சிரிச்சிட்டு இருந்ததா. அது என்னன்னு பார்க்கல, அப்புறம் பார்த்தா தான் தெரியுது. இப்போ பார்க்க முடியலங்கிற லெவலில் பேசிகிட்டு இருக்கு அந்த அக்கா. அப்படியே டிவிக்கு தொண்டற மாதிரியே பேசிகிட்டு இருக்கு. நீங்கள் ஏன் பண்ணீங்க, நீங்கள் சப்போர்ட் ஏன் கொடுத்தீங்க, நீங்கள் கொடுக்காம வந்து அதை குத்தி குத்தி காட்டிகிட்டு இருப்பீங்களா கொடுத்துட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ரிசைன் பண்ணி நீங்கள் வந்து தேர்தலை சந்திங்க அப்படின்றாங்க. எதுக்குங்க வந்து டிஎம்கே தேர்தலை சந்திக்கணும்? அவங்க ஏங்க நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்? அவங்க எதிர்கட்சியாக இருப்போன்ட்டாங்க. இப்போ இருக்க வேண்டியவர் இவர் தானே. 108ன்றது யாருமே வின்னு கிடையாதுங்க, மெஜாரிட்டியே கிடையாதுங்க. இங்கே தீய சக்திக்கிட்ட இருந்து கொஞ்சம், இங்கே ஊழல் சக்திக்கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கி தான் இங்கே சப்போர்ட். ஒரு கோடு, எல்லை கோடு இருக்குது, அதை தொட்டால் தான் வெற்றின்னு போகுது. அந்த கோட்டை யாருமே தொடலன்னா இப்போ யார் வெற்றியாளர்? இதில் கூட கம்பீட் பண்ணவங்களெல்லாம் பிடிச்சி அவங்க சப்போர்ட்டில் அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் தொட வச்சாங்கன்னா அது வெற்றியாது. இதில் வந்து தேர்தலை வந்து டிஎம்கே சந்திச்சாங்கன்னா இந்த பக்கம் 208 அடிக்கும் டிவிகே அப்படின்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க. 208 இல்லை 234 கூட அடிக்கிட்டோம். அந்த தைரியம் இருந்தால் இவங்கெல்லாங்க யாருக்கு வந்து மெஜாரிட்டி இல்லையோ, இப்போ அவங்க வந்து எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, நான் எதிர்கட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு டிஎம்கே சொல்லிட்டாங்க. இப்போ இவருக்கு கிடைக்கல, இவருக்கும் 108 தான் கிடைச்சிது. அப்போ என்ன சொல்லணும்? இவர் தானே வந்து தேர்தலை வந்து சந்திக்கணும். திரும்ப எனக்கு தீய சக்தியும் வேணாம், இந்த பக்கம் ஊழல் சக்தியும் வேணாம், நான் தூய சக்தியாக வந்திருக்கிறேன், அதனால திரும்ப ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தானே அதுக்கு என்ன பண்ணணுமோ அதானே பண்ணும். அதை பண்ணிட்டு போகணும்ல. பண்ணிட்டு போய் சந்திக்கிட்டோமே, 234 ஜெயிக்கிட்டோமே. ஜெயிக்க முடியும்னா அப்படியே ஜெயிச்சுட்டே இருப்பாங்களா? ஒரு ஆங்கராக இருந்துக்கிட்டு ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாமல் குத்தி காட்டுறாங்க. நான் குத்தி தான் காட்டுவாங்க. ஃபேக்டை சொல்கிறத குத்தி காட்டுறதா உங்களுக்கு? அதானே ஃபேக்ட்டு. எப்படிங்க வந்ததுங்க சப்போர்ட்டு? அவர் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே ஆளுநர் வந்து அங்கே சொல்லிட்டாரு எத்தனை கணக்கை காட்டு அப்படின்னு. அப்போ கணக்கை காட்டினது எந்த கணக்கை காட்டினீங்க? டிஎம்கே ஏடிஎம்கே உடச்சிட்டு வரதெல்லாம் இப்போ. அப்போ வந்து காட்டினது வந்து காங்கிரஸ் பிச்சுட்டு போயிடுச்சு, ஓகே. அப்புறம் கம்யூனிஸ்ட்டு, விசிகே, ஐயுஎம்எல் இவங்க கணக்கு, இவங்களது 8 கணக்கு, 8 பேர். அந்த கணக்கை வச்சு தானே நீங்கள் உள்ளே போனீங்க. அதுக்கு நடுவில் அந்த குதிரை பேரம் வேற, காமராஜ் அவர்கள் ஒரு பக்கம், இன்னொன்று ஐயுஎம்எல்ல யார் அந்த ஒருத்தர்னு எந்த மீடியாவும் பேசவே மாட்டேங்குது. 3வது முறையாக விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்கும் போது விசிக்கு ஆதரவு இல்லை, ஐயுஎம்எல் நாங்கள் ஆதரவு கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த டைமில் தான் காமராஜ் எம்எல்ஏ ஒருத்தர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 2 பேர் தேவைப்படுறாங்க. அப்போ ஒருத்தர் காமராஜ்னா, அப்போ இன்னொருத்தர் ஐயுஎம்எல்னு போட்டிருந்தாங்க. ஐயுஎம்எல் இருக்கிறது 2 பேர், அவங்க ஆதரவே கொடுக்கலன்ட்டாங்க. ஆதரவே கொடுக்கலன்னா அந்த இன்னொருத்தர் யார்? எந்த ரிப்போர்ட்டரும் இதை பேசவே மாட்டுறாங்க, நாமளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதில் இந்த அக்கா, நெறியாளர் அக்கா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நீங்கள் போய் டீலிங்லாம் பேசுனீங்களே, அதெல்லாம் வெளியே வந்துருச்சு, நீங்கள் எல்லா கணக்கும் போட்டு பார்த்தீங்களே. ஒரு அரசியல் கட்சினா எல்லா கணக்கும் போட்டு தான் பார்ப்பாங்க, அதை செஞ்சாங்களா? சரி, அவங்க போட்டாங்க, இவர் போட்ட கணக்கெல்லாம் இவர் கணக்கே போடலையா? இந்த பக்கம் பேசிட்டே அந்த பக்கம் காமராஜை தூக்குனது, காருக்குள்ளே வச்ச சைன் வாங்கினது, அது இல்லாமல் வந்து இப்போ ஏடிஎம்கே அல்லது பிரிச்சுட்டு வர்றதே இல்லை. ஏடிஎம்கே கிட்ட டீலிங்கே போஸ்ட்டுன்னு
இவர் ஆதவருடைய மாமியார் லீமா ரோஸ் மேடம் அவங்க சொன்னாங்களே, பேசிட்டு இருக்காங்க. சிவி சண்முகம் வந்து சொல்றாரு, எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம். அப்போ இதெல்லாம் என்ன கணக்கு? கணக்கு ஒன்று அங்கே தான் பார்ப்பீங்களா? அந்த கணக்கு தெரியுது இல்லை, பின்னாடி நடந்த கணக்கு இங்கே முன்னாடி சாட்சியோட இருக்கு. இந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? இவங்க நெறியாளருங்க. வெளியே வந்து பேசிக்கலாம், ஆனால் உள்ள நெறியாளன்னு ஒரு சேனலில் உட்காந்துட்டு, இந்த சேனல் தான் அந்த தென்றல்குமார் அப்படிங்கிறவருக்கு செருப்பு கூட இல்லைன்னு சொல்லிட்டு எலிவேஷனை கொடுத்தது. இந்த சேனலை சேர்ந்த ஒரு ரிப்போர்ட்டர் தான் தமிமுன் அன்சாரியை பிடிச்சிக்கிட்டு யானை பேரன் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொங்கு பொங்கு பொங்குன்னு கத்திட்டு இருந்தது. காட்டுங்க காட்டுங்கன்னு. அதான் அவ்வளோ எவிடன்ஸ் இருக்காங்க. அதே காமராஜ் எம்எல்ஏ வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கல, டிடிவி தினகரன் கூட நான் ஆதரவே கொடுக்கலன்னு. கேள்வியை எங்கே வச்சிருக்கணும்? என்ன சார் வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துன்றீங்கன்றாங்க அவங்க, நீங்கள் கொடுக்கலன்றீங்க. அப்புறம் ஃபுட்டேஜை பார்த்தா காரில் உட்காந்து சைன் பண்ணுறீங்க, சட்டமன்றத்தில் வந்து ஆதரவுன்றீங்க. எது சார் உண்மை? யார் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பொங்கியிருக்கணும் அந்த ரிப்போர்ட்டர்? நியூஸ் தமிழ் 24/7 எங்கே பொங்கியிருக்கணும்? எங்கே பொங்கல் வச்சிருக்கணும்? இங்கே வந்து குதிரை பேரம் இல்லைங்க, யானை பேரம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னால் அங்கே போய் கத்திக்கிட்டு இருக்கா அப்படி. அப்புறம் இந்த அக்கா உருட்டுகள் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க, தொடர்ந்து ஒரே பக்கமாக இருக்குல்ல. என்னங்க சார் யாரே செட்டிங்கா அப்படின்னு கேட்க தோணுது இல்லை. இதில் ஆதவ் அவர்கள் இன்னொன்று பேசினார், ஆக்சுவலாக செம்ம காமெடியாக இருந்தது. உதயநிதி அவர்கள் வந்து மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னாரு. இவர் ஏற்கனவே பேசினது தான், பல பேர் டிஎம்கேல பேசினது தான், திராவிட கழகம் பேசினது தான், விசிகா திருமாவளவன் அவர்கள் பேசினது தான், வர்ணாசிரமம் சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு காமெடி என்ன, டிவிகேவை சேர்ந்த இந்த இஸ்லாமிய எம்எல்ஏ பாஷான்னு நினைக்கிறவர் இல்லை, அவர் வந்து அவர் எப்படி ஜெயிச்சாருன்னே தெரில. அவர் வந்து இதே ஆமாங்க சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இது அப்படியே இந்து முஸ்லீம் கலவரமாக தெரிகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேற வேற லெவலில் பொங்க ஆரம்பிச்சிட்டிங்களாடா அப்படின்னு தான் பார்த்தோம். இவர் சொன்னதுதான், உதய் சொன்னது தான் அவரும் சொன்னார். உதய் சொல்லான்னா அவரும் சொல்லலாம்ல, ஆனால் அவரை வந்து முஸ்லீமின் பிராண்ட் பண்ணிடுது. நீ அரேபியா போடான். இப்போ சார் வந்து கோட் ஷூட் போட்டிருக்காரு. கோட் ஷூட் என்ன இங்கே தமிழ்நாட்டு பாரம்பரியமா இல்லை இந்திய பாரம்பரியமா? அது எங்கே இருந்தது? அந்த கோட் ஷூட் போட்டோன்னா அவர் ஃபாரின் கிளம்பிடணுமா? இங்கே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதும் சைனா கிளம்பிடணுமா? மதங்கள் தானே வெளியே இருந்து வந்துச்சு, மனிதர்கள்லாம் வெளியே இருந்து வந்தவங்களா? ஒரிஜினலாக வெளியே இருந்து வந்தது யாரு தெரியுமா? ஆனால் வந்து உடனே கிளம்பி போயிடு அப்படின்றாங்க. அப்படி பிராண்ட் பண்ணுறாங்க, மதத்தின் மூலமாக அட்டாக் பண்ணுறது. அது டிவிகேவி சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு நிற்க வேண்டியது இருக்குல்ல, தப்பு இல்லை இது. சரி, ஆதவ் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரு. ஆதவ் கிட்ட கேட்குறாங்க. ஆதவ் வந்து ஆரம்பத்தை எனக்கு என்னன்னா இனிமேல் அவர் இங்கிலீஷ்லேயே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். செமையாக இருந்தது அந்த ஸ்பீச் அவரது இங்கிலீஷில் பேசுனது. அவர் வந்து சொல்கிறாரு, உதயநிதி அவர்களுக்கு வந்து சனாதனம் தான் என்னன்னே தெரில அப்படின்ட்டாரு ஃபஸ்ட்டு. ஓகே சார் ஏதோ வந்து புதுசாக விளக்கம் கொடுக்க போகிறாரு அமைச்சர் சார், என்ன கொடுக்க போகிறாரு பார்ப்போம்னு நினச்சி பார்த்தா, அடுத்து வந்து சனாதனம்னா சவுத்தில் வந்து வேற அர்த்தம், இங்கே வந்து இன்இக்வாலிட்டி கேஸ்ட்டு, நார்த்தில் வந்து இந்துன்னு அர்த்தம் அப்படிங்கிறார். இங்கே உதய அவர்கள் பேசுனது இங்கே தமிழ்நாட்டில் இங்கே என்ன அர்த்தமோ அதுக்கு தானே அவர் பொறுப்பேற்க முடியும். அப்போனா அவருக்கு தெரில அப்படின்ட்டார். இப்போ நார்த்தில் என்ன அவங்க தப்பாக அர்த்தத்தை எடுத்துக்கிட்டா அது இவர் என்ன பண்ண முடியும்? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு, இன்இக்வாலிட்டி இந்த கேஸ்ட் சிஸ்டத்தை நாங்களும் வந்து எதிர்க்கிறோம், எங்களுக்கும் டிஎம்கேக்கும் வேற வேற கருத்தெல்லாம் இல்லை, ரெண்டும் ஒரே கொள்கை தான் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னதால் ஆனந்த் சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாரு கடைசியில். ஸோ இனிமேல் இவர்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேட்டி எடுக்குப்பா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அப்போ ஒரே விஷயம்தான் உங்களுக்கும், அதைத்தானே அவரும் சொன்னார். அப்புறம் எப்படி அவருக்கு தெரில அப்படின்னுவீங்க? ஸோ அங்கே சுற்றி சுற்றி இவர் சுற்றினதை பார்த்துட்டு இவர் அண்ணாமலை கூட பார்த்தீங்கன்னா ஆட்டு மேய்ச்சிட்டு இருந்தார்ல, புரட்சி பண்ணுறன்னு ஒருத்தர் வந்து ஐபிஎஸ் வேலையை விட்டு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை கலக்கிறாரு ஆதவ. அந்த இடத்துல ஆதவ வந்து இப்படி சுற்றி வளைச்சி வளர்னாலும் அவர் ஸ்டாண்டை வந்து ஆமாங்க இன்இக்வாலிட்டியை நாங்கள் எதிர்க்கிறோம்னார்ல, அதுக்காக அவர் பக்கத்தில் நிற்கலாம். ஆனால் வந்து என்ன புதுசாக உருட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்ணாமலை கேட்குறாரு. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அண்ணாமலை அவர் பேசின வீடியோ இருக்குது. இங்கே தர்மாங்கிறத வந்து எடுத்துகிட்டு வராங்க இல்லைங்க, அது ஒன்றும் இல்லைங்க. இந்த சமூகத்துக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ, ஐபிஎஸ் வேலை கொடுக்கப்பட்டதா, ஆடு மேய்க்கிற வேலை கொடுக்கப்பட்டதா, என்ன வேலை கொடுத்தாங்கன்னு தெரில, எதை சொல்கிறாருன்னு தெரில, எந்த சமூகத்தை சொல்கிறாருன்னு தெரில, யாரை சொல்கிறாருன்னு தெரில. இந்த சமூகத்துக்கு வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை செய்வதும் அதுதாங்க தர்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசினது இருக்கு. இப்படியெல்லாம் வந்து அது வேற வேற டைரக்ஷனில் வேற வேற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் டிவிகேக்கு எதிராகவும் வந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் சாதி அடுக்கில் எதிர்த்து போராடணும்,
மக்களை பிரிக்கிற சனாதனத்தை, மக்களை பிரிக்கிற இல்லை எந்த பேர் வேணால் வச்சுங்க, ஜாதியாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், அதை பிரிக்கிறது எதுவாக இருந்தாலும் அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த விஷயத்தில் இவங்க பக்கம் நிற்கலாம். ஆனால் சொல்கிறாரு உதய் அவர்களை வந்து இதில் வந்து அன்னைக்கு சட்டசபையிலே பேசணும்னு இருந்தாராம். ஆனால் வந்து முன்னாடியே சிஎம் சார் சொல்லிட்டாராம், இது வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு மட்டும்தான், இப்போல்லாம் பேசக்கூடாதுன்ட்டாராம். இல்லைன்னா அப்பயே ஏஞ்சி ஆற்றுன்னு ஆற்றிருப்பாராம். நீங்கள் ஆற்றணும் சார், ஆதவ் சார், நீங்கள் ஆற்றணும், அதை பார்க்கறது ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம் சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பேட்டி பார்க்காதவங்க பாருங்களேன், செம சிரிப்பாக இருக்கும். அங்கே உதய் அவர்கள் தப்புன்னு சொல்லிட்டு கடைசியாக அப்படியே அங்கங்கே போயிட்டு கடைசியாக யூட்டன் போட்டு வந்து இவரும் அதே தான் சொல்லுவார். ஸோ இன்இக்வாலிட்டியை வந்து உடைக்கணுன்றதான் அவங்க சொல்கிறது. அதுக்கு பேர், அந்த பேர் என்னன்னு சொல்லிட்டு அந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறதெல்லாம் வேற. ஆனால் இவர் வந்து அங்கே பேசியிருப்பாராம், எக்ஸ்தலத்துலலாம் வந்து அப்போ பேசாமல் விட்டுட்டு அடுத்த முறை வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பேராக இருக்கணும். அதை விட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்தில் பக்கம் பக்கமாக எழுதிட்டு இருந்தாங்க, அதுலேயும் இல்லை. இப்போவும் பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் ஓட்டிகிட்டு இருக்கா. அப்படி இங்கே 2006 96 சீட்டு வச்சுட்டு இருந்தீங்களே, உங்கள் தாத்தா வந்தார், அது மைனாரிட்டி அரசு இல்லையா அப்படின்னு, அதை தான் சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அந்த மைனாரிட்டி அரசு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன கூட்டணியில் இருந்துச்சோ அதே கூட்டணி தான் தொடர்ந்துச்சு. கூட்டணி கட்சிக்கிட்ட யார் சிஎம்னு சொல்லிட்டு, கலைஞர் அவர்கள் தான் சிஎம்னு சொல்லிட்டு தான் போய் ஓட்டு கேட்டாங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க. 96 சீட்டு தான் டிஎம்கேக்கு வந்துச்சு, மற்ற சீட்டு வச்சுட்டு மெஜாரிட்டி வந்துருச்சு அவங்க கூட்டணியில் இருந்தவங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் தனியாக தேர்தலை சந்திச்சிங்க, தீய சக்தி நீங்கள், ஊழல் சக்தி நீங்கள், இங்கே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இப்போ ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. இதுவே மக்களின் தீர்ப்புக்கு எதிரானது. டிஎம்கே ஓட்டு கணிசமாக அங்கே இருக்கா இல்லையா? அவங்கெல்லாம் ஏன் ஓட்டு போட்டாங்க? உங்களை முதல்வராக்கிறதுக்காக ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ போஸ்ட் போல் அலையன்ஸில் நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க, 2 சைடுன்னு பிச்சிருக்கீங்க, அது வந்து தப்பு. உங்களை சிஎம் ஆக்கணும், உங்களை ஆட்சியில் அமர்த்தணும்னு சொல்லிட்டு ஓட்டு போடாத மக்களின் ஓட்டை எடுத்து வச்சு நீங்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? லாஜிக்கலாக தப்பு இல்லை, அது தார்மீக ரீதியில் தப்பு இல்லை, அது அறமா இப்படியெல்லாம் கேட்கலாம். ஆனால் சட்டம் வந்து ஓகே, இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்துக்கிட்டு இன்னும் மைனாரிட்டின்னு சொல்லிட்டு ஊட்டிகிட்டு இருக்காங்க பின்னாடி போயிட்டு. அங்கே 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் முதல்ல 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவீங்களா சார்? ரொம்ப சிம்பிள் சார். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா பெண்களும் எல்லா பேருந்துலையும் இலவசமாக ஃப்ரீயாக வந்து பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல. தமிழ்நாடு முழுக்க எங்கிருந்து வேணால் எங்கே வேணாம், டிஸ்ட்ரிக்ட் உள்ளே கிடையாது, எங்கிருந்து வேணால் எங்கே வேணால் எந்த பஸ்லேயும் அதை நிறைவேற்றுறீங்க. 2500 ரூபா காசை கொடுத்துருங்க. 4000 ரூபா பட்டதாரிகளுக்கு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு காசு கொடுப்பீங்களா, அதை கொடுத்துருங்க. 6 சிலிண்டரை கொடுத்துருங்க. சல்யூட் அடிக்கிறோம் சார், டிவிகேல ஜாயின் பண்ணிடுறோம் சார். அன்கண்டிஷனல் சப்போர்ட் சார் டிவிகேக்கு. ஆனால் இதெல்லாம் நடக்குமா சார்? நடக்கணும்னா மினிமம் நம்பிக்கை வேணும். சரி, நம்ம நம்பலனாலும் பரவாயில்ல, ஒரு பெருங்கூட்டம் நம்பி இருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இவங்க செயல்படுறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணோன்னா, இங்கே ராஜ்மோகன் அவராக இருக்கட்டும், விக்னேஷாக இருக்கட்டும், இல்லை தென்றல்குமாராக இருக்கட்டும், இவங்களை பற்றி வந்த நியூஸும் இவங்கள பற்றி உருட்டின உருட்டுகளும், ஆனால் அஃபிடவிட்டும் வேற இருக்க சார். ஆரம்பமே சொதப்பலாக இருக்கு. திரும்பவும் சொல்லணுன்னா அதுதான், முழு போலீஸாவில் அதுக்குள்ளே பாதி கிரிமினல்.